வேலும் மயிலும் சேவலும் துணை, முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. ஏன் இது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கு உரிய பொருட்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை வைத்து நாம் கூறக்கூடிய அந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது மிக அரிய ஒரு மந்திரம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஒரு மந்திரம் இந்த காரணத்துக்காக சொன்னால் அது நமக்கு நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு வெளியில் தெரியாது. ஜென்ரலாக அந்த மந்திரத்தை நிறைய பேர் உச்சரிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நேற்றைய தினம் நம்ம சேனல்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக 12 வாரங்களுக்குள் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். அந்த வேலை வாய்ப்புக்கான முருகனுடைய ராஜ மந்திரம் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்முடைய அவசர பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப எமர்ஜென்சி மணி நீட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். எனக்கு அவசரமாக வேணும், எனக்கு அவசரமாக 2 நாளில் நான் ஒரு 5 லட்சம் என் கையில் வேணும், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, டக்குன்னு போய் நான் லோன்லாம் அப்ளை பண்ண முடியாது, இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீடு, எனக்கு ஒரு மெடிக்கலோ இல்லை வேற எதுக்காவது வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஸோ பேங்க் இதில் இவ்வளோ பேலன்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எமர்ஜென்சியாக வேணும், ஸோ அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சில பேர் தவிப்பாங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு வழிபாடு தான் இது. இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். முருகனை வேண்டி நீங்கள் ஆரம்பிங்க. ஆனால் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் ஆரம்பிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா எமர்ஜென்சிக்காக அவசர தேவை, அப்போ போய் நம்ம நாள் நட்சத்திரம் நேரம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால நீங்கள் எந்த கிழமையானாலும் பரவாயில்ல, நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இதை செய்யலாம். நான் அசைவம் சாப்பிட்டுருக்கேன், இல்லை தீட்டு காலங்கள் இருக்கிறேன், நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். ஆனால் சொன்ன வழிமுறையை நீங்கள் சரியாக செய்வீர்களானால் நிச்சயமாக, நான் 6 நாள்னு சொல்லியிருக்கிறேன், 3 நாட்கள்லேருந்து 6 நாட்களுக்குள் நிச்சயமாக உங்களுடைய பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும். இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை 6 வெற்றிலை நமக்கு வேணும். சரிங்களா? 6 வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல நிலையில் இருக்கணும், டேமேஜ் தான் ஆகிருக்கக்கூடாது. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய 6 வெற்றிலை. இதை நீங்கள் நான் முருகனை கும்பிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் செய்யலாம். இல்லை நான் பூஜை அறைக்கு போகக்கூடாது, ஆனால் எனக்கு எமர்ஜென்சியாக பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் இருந்தே கூட செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதை மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, கண்ணாடி எடுத்துக்கலாம். அல்லது இதை மாதிரி உங்களுக்கு பெரிய அகல் இருந்தால் பெரிய அகல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த செராமிக் தட்டு, கப்பன் சாசர் இருக்கும்ல, ஸோ அந்த தட்டு, இது 3த்துல எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உலோகம் மட்டும் வேண்டாம், எந்த விதமான உலோகம் மட்டும் வேண்டாம். மரத்தட்டு இருந்தால் கூட நீங்கள் மரத்தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தட்டில் நாம் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருளை தயவு செய்து நீங்கள் அப்படியே வாங்கி ரெடி பண்ணுங்க. இதற்கு பதில் நான் வேற ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோன்னா அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைப்பது சந்தேகம்தான். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இது மேலே ஒரு சிவப்பு நிற துணி அப்படிங்கிறது வைக்கணும். நான் ஜஸ்ட்டு அந்த நவகிரக துணிகள் இருக்கும் இல்லையா, அதில் செவ்வாய்க்குரிய சிவப்பு நிற துணியை தான் நான் ஒரு சதுரமாக இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுலேயும் வைக்கலாம், அல்லது இதில் வைக்கிறதுனா ஜஸ்ட்டு சிவப்பு நிற துணி இருக்கணும். முழுசாக போடணுமா அப்படின்லாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க. சிவப்பு நிற துணி அப்படிங்கிறது இருக்கணும். இந்த சிவப்பு நிற துணியை இதில் வச்சிடுங்க. வச்சுட்டு இதற்கு மேலே 6 வெற்றிலை அப்படிங்கிறது நீங்கள் வையுங்க. இந்த சிவப்பு நிற துணி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உரிய ஒரு நிறம். அதனால் நம்ம முருகனை வேண்டி அந்த செவ்வாய்
கிரகத்துக்கு உரிய இந்த நிறத்தை துணியை நம்ம வச்சிடுறோம். இதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டியது கொட்டைப்பாக்கு. இதை தான் வந்து கொட்டைப்பாக்கு. நம்ம வந்து யூஸ்வலாக வெத்தலை பாக்கு வைப்போம் இல்லையா, பேக்கெட் பாக்கோ அல்லது இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விற்பாங்க, அந்த பாக்கோ நீங்கள் வைக்கக்கூடாது. இதை மாதிரியான பரிகாரங்களில் தாந்திரிக வழிபாடுகளில் நீங்கள் இந்த பாக்கு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 6 வெற்றிலை, அதற்கு மேலே 3 பாக்கு வச்சிடுங்க. வச்சுட்டு இதோடு 1 ரூபாய் நாணயமும் நீங்கள் வைக்கணும். நீங்கள் இந்த காம்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு இதுதான், இந்த பொருள் தான் உங்களுக்கான அந்த பணத்தேவையை வந்து முழுவதுமாக பூர்த்தி செய்ய போகிறது. இதை நீங்கள் பூஜை அறையில் முருகனை டக்குன்னு வேண்டிட்டு, எனக்கு எப்படியாவது பணத்தை எனக்கு கொடுத்துரு முருகா, நியாயமான அதாவது தேவையாக இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வேண்டிக்கிட்டு உங்களுடைய பீரோவில் போய் இதை நீங்கள் அப்படியே வச்சிடுங்க. அப்படியே வச்சுட்டு நீங்கள் பீரோவை மூடிடுங்க. நேரம் நாள் சரியில்லை அப்படின்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு முருகனை மட்டும் வேண்டி இதை நீங்கள் செய்யுங்க. அப்படி இதை நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அதையும் நீங்கள் 6 முறை உச்சரிங்க. முடிந்தால் அதை உச்சரிங்க. இல்லைங்க நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். நம்ம உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதாங்க. ஓம் முருகா, குரு முருகா, செல்வ முருகா, ஐஸ்வர்ய முருகா, அருள் முருகா, போற்றி போற்றி. இந்த ஒரு மந்திரம் தான் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க. இதை நீங்கள் 6 முறை உச்சரிச்சுட்டு உங்கள் பீரோவில் இப்போ நம்ம சொன்ன பொருளை வச்சிடுங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே துணி மேலே வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அல்லது அந்த துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டியும் நீங்கள் உங்கள் பீரோவில் வைக்கலாம். வைக்கக்கூடிய இடம் மிக சுத்தமானதாக இருக்கணும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது இந்த அவசர பண தேவைக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் எப்பொழுதெல்லாம் முருக வழிபாடு செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பண பிரச்சனையை நீக்குவதற்கு, ஐஸ்வர்யத்தை அள்ளி தருவதற்கு இதை நாம் இப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மந்திரத்தையும் நீங்கள் தினம்தோறும் உங்களுடைய முருக வழிபாடு பண்ணும்போது இதை நீங்க உச்சரிக்கலாங்க. நீங்க எந்த நாள் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பித்தாலும் அதிலிருந்து 6 இரவுகள் அப்படிங்கிறது கணக்கு. இப்போ திங்கக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஸோ 6 இரவுகளுக்கு பிறகு இதை நீங்கள் வந்து எடுத்து போட்டுடலாம். இந்த 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் முருகன் கோவில் உண்டியலில் போடுங்க. இந்த சிவப்பு நிற துணி, வெற்றிலை, இந்த 3 கொட்டைப்பாக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடணும். இன்கேஸ் 6 நாள் ஆயிடுச்சிங்க, எனக்கு அப்போவும் வந்து பணம் வந்து நான் கேட்ட முழு பணம் என் கையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த நாள் நீங்கள் தூக்கி போடுறீங்க இல்லையா, அதற்கு மறுநாள் திரும்ப புதுசாக இதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ 2 முறை இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்குள்ளரே, அதாவது மேக்சிமம் 12 நாள் தான், அதுக்குள்ளரே உங்களுடைய பண தேவை அப்படிங்கிறது நிச்சயமாக பூர்த்தி ஆகிவிடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.